அவன் வருவான்னு உனக்கு தெரியுமா கேட்போம்ல, அவன் வருவான்னு உனக்கு தெரியுமா, இல்லை அவள் போவான்னு உனக்கு தெரியுமா, இப்படிலாம் நம்ம தமிழில் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா சென்டென்ஸு. ஸோ ஓகே, இந்த உனக்கு தெரியுமா அப்படிங்கிறத எப்படி சார் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது? டு யூ நோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்கணும் இல்லைங்களா. எப்படி கேட்கணும்? டு யூ நோ அப்படின்னு தான் கேட்கணும். ஸோ ஓகே, அவன் வருவான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லணும். டு யூ நோ தட் ஹி வில் கம் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அவள் போவான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லணும். டு யூ நோ தட் ஷி வில் கோ அப்படின்னு சொல்லணும். இதே அவர்கள் பேசுவார்கள் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லணும். டு யூ நோ தட் தே வில் ஸ்பீக் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கணும் ஓகேங்களா. ஸோ இதே அவனை பற்றி உனக்கு தெரியுமா கேட்பாங்களே, அவனை பற்றி உனக்கு தெரியுமா இல்லை அவளை பற்றி உனக்கு தெரியுமா அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? டு யூ நோ அபவுட் ஹிம் அப்படின்னா அவனை பற்றி தெரியுமா, இதே டு யூ நோ அபவுட் ஹர் அப்படின்னா அவளை பற்றி உனக்கு தெரியுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே, இதே மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம நிறையா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது சென்டென்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணி என்ன பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். We will see the next video. Thank you for learning.